வணக்கம். நான் உங்க அட்வொகேட். சும்மா அதே பாருங்க, இந்த கட்சியில நிக்கிறதுக்கே ஆளுங்க இல்ல. யாரோ 2 பேர் இருக்காங்க, ராமதாஸ், அன்புமணி. இப்ப இவரு கொஞ்சம் ஜி.கே. மணின்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு இதுல அன்புமணி சொல்லியிருக்காரு, ஜி.கே. மணி பாமகவிலிருந்து நீக்கம்னு இருக்கிறது. அந்த கட்சியில யாரு எந்த தொகுதியில யார் நிக்கிறதே தெரியல. அப்பா பையன் அப்பா பையனுக்குள்ள சண்டை. இப்ப இந்த பெரிய தெரிஞ்ச பிரபலம் ஒருத்தர் இருக்காரு, அதாவது மூஞ்சி தெரிஞ்ச மாதிரி ரெகுலரா ஜி.கே. மணிட்டு. அவரையும் கட்சியில் நீக்கிட்டா தொண்டர்களை வச்சு நிக்க வைப்பாங்களா? அப்பா பையன் 2 பேர் மட்டும் தான் நிக்க முடியும். எக்காந்த கொண்டு இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இவங்க பண்ண நாடகம் அவ்வளோ பெரிய நாடகம். இந்த இவங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இத பர்சன்டேஜ் ஒதுக்கீடுன்னு சொல்லும் போது தேம்பி அழுகாரு. யாரு? அன்புமணி. எக்காரத்தை கொண்டு இப்ப அப்பா பையன் பொண்டாட்டி மட்டும்தான் நிக்க முடியும். எக்காரத்தை கொண்டு ஓட்டு கொடுப்பான்னு தெரியல. இவங்க யார்கிட்ட? நம்ம அடியாட்டு கிட்ட போய் சேரணும், சரிங்களா? அதே மாதிரி ரவுடியா இருக்கா கட்சிக்கிட்ட போய் சேரணும். தனியா நின்று ஒரு ஆணையும் போட முடியாது. அவங்களே ஒரு ஆணையும் போட முடியல. அது இவங்க எப்படி பண்ணுவாங்க? நான் என்ன சொல்றேன், தெரிஞ்ச அவங்களே இந்த மாதிரி நிக்கிட்டா சும்மாவே ஓட்டு கொடுக்காது. இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி நின்னாலும் 1 ஆள் 2 ஆள் தான் நிக்கவே முடியும். ஜெயிக்கிறது அடுத்த விஷயம், நிக்கிறதுக்கே ஆளுங்க இல்ல. என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி 2024 எலெக்ஷன்ல பிரபலமா இருக்க ஆக போக யாரு உச்சபட்சத்தில் இருக்கா ஐடி கம்பெனி வச்சு நடத்திருந்தாரு துளசியம். அவரே ஜெயிக்கிறது கஷ்டம். பிளஸ் இந்த வாட்டி கொளத்தூர் தொகுதியிலையும் சேப்பாக்கம் தொகுதியிலையும் டெபாசிட் வாங்குவாங்களான்னு தெரியாது. எக்காந்து கொண்டு அவங்க மெதப்புல இருக்கிறது ஒண்ணு தமிழோட மெதப்புல இருக்க விட்டாங்கப்பா. வெள்ளத்துல கேட்டா அம்முனியம்மா, சின்ன அம்முனியம்மா இருக்காங்கல்ல, கேட்டா அது வெள்ளம் இல்லையா, மழை பெஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துச்சு. அறிவிட்டவங்களா? கொஞ்சமாச்சும் கொஞ்சம் அறிவு இருக்க மாதிரி பேசணும். இவங்க அறிவு பாருங்க. அம்மா உணவத்துல லாபம் இல்லையா, வெள்ளம் வரலையா, மழை பெஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துச்சான். 4000 கோடி இருக்கு, 4 பம்பு செட்டுக்கு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. 2026 எலெக்ஷன்ல காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.